அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலை நிறுத்தம் செய்தாலும் பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து சொன்னபடி நாளைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக் செய்தாலும் பேருந்துகள் இயங்குவதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காண்டீபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காண்டீபன், அமைச்சருடைய இந்த தகவல் தொடர்பான முழு விவரம். கனிமொழி, தற்போது தொழிலாளர் நல ஆணையத்தில் நடைபெற்று வந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபடக்கூடிய அந்த தொழிற்சங்கங்கள் நாளை திட்டமிட்டபடி எங்களுடைய ஸ்ட்ரைக் நடைபெறும் சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இன்னும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கு. இந்த கால அவகாசத்துக்குள்ள அரசு தரப்புல எங்களை கூட்டி அழைத்து பேச்சுவார்த்தை செய்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் கண்டிப்பாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் இவங்க சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல அரசு சார்பா இருக்கக்கூடிய தோமுசா தொழிலாளர் முன்னேற்ற பேரவை அப்படிங்கிற ஒரு ஏடிபிங்கிற ஒரு தொழிற்சங்கம் பெரிய அளவில் இருக்காங்க. அவங்க தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு அவங்க ஸ்ட்ரைக்கே பண்ணாலும் நாங்க பேருந்துகளை இயக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கிட்ட தகவல் கொடுத்திருக்காங்க. அமைச்சர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 2 கோரிக்கைகளை ஏற்பதாக ஏற்கனவே நாங்க போக்குவரத்து துறையில போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொழிற்சங்கம் கிட்ட சொல்லிட்டோம். ஆனா அது பொங்கலுக்கு பிறகு இது குறித்து முடிவு எடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதையும் மீறி தற்போது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக்ல ஈடுபடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, தோமுசா சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் நாளைக்கு பணியில ஈடுபட இருக்காங்க. அதே நேரத்துல தற்போது ஒவ்வொரு பணிமனையிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் தோமுசா தரப்புல பேசப்பட்டு வருகிறது. எக்காரணத்தை கொண்டு பேருந்துகளை இயக்காமல் இருக்கக்கூடாது, அனைத்து பேருந்துகளை இயக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. ஆனால் இந்த தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டவட்டமாக முடிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தோமுசா தொழிற்சங்கம் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் நாளை அனைத்து வகையான பேருந்துகளையும் இயக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசங்கர் தகவல் தெரிவித்திருக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.